விவசாயிக்கு வந்து பாதிப்புலன்னா எருவு லோடு வந்து அங்கே இறக்கிரு, எருவு கொண்டு வந்து பாக்கு மரத்து கொட்டணும். அதே மாதிரி பாக்கு இங்கே எடுத்தாங்கன்னா வண்டி உள்ளே வராது, இந்த கழுது தான் கொண்டு போய் ரோட்டுக்கு கொடுக்கணும். அதுதான் நடைமுறை இது. ஓகே. அது போக வேற என்னென்ன விஷயங்கள் கழுதையில் இருக்குங்க? கழுதையில் வேற விஷயம் கிடையாது, மேய்க்கணும், இந்த விவசாயிக்கு போகாது. ஓ, வேற இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓ சரி. இப்போ கழுதை வந்துட்டு ஒரு கழுதை வந்து குட்டி ஈந்து எவ்வளவு நாள் ஆகுங்க பெருசாக இருக்கு? 3 மாசம் ஆகுங்க. இப்படி எத்தனை நாள் ஆகும்? வெள்ளாடு 6 மாசம் ஆகும். ஓகே, பெருசா இருக்கு 6 மாசம் ஆகும். இப்படி மணல் மூட்டையெல்லாம் எடுக்கிறதுக்கு கழுதையை உபயோகப்படுத்திக்கலாங்களா? அது படுத்துல அது நம்ம எடுக்க மாட்டோம். ஏங்க? அது லோடு அதிகமாக இருந்தால் அது தாங்காதுக்கு போகும். அதனால பாக்கு மூட்டை எருவு மூட்டை மட்டும் எருவு மூட்டை விவசாயிக்கு மட்டும்தான். ஓகே. இப்போ கழுதை பால் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது என்னென்ன மாதிரி? கழுதை பால் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப தேவைப்படுதாம்மா. வந்து வாங்கிட்டு போவாங்க, திருப்பூர் இருந்தெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப குழந்தைகளுக்கெல்லாம் தேவைப்படுதாம்மா. ஓகே. என்னென்ன மாதிரி நோய்களை வந்து அது குணப்படுத்தணும்னு ஏதாவது தெரியுங்களா? அது இந்த குழந்தைகளுக்கு வந்துதான் மட்டும்தான் சொல்றாங்க. ஆமா, நம்மளுக்கே காமால் வருதுங்களா? மஞ்சக்காமாலைக்கு வந்து குடிச்சா நல்லா இருக்குங்க. ஓ, மருத்துவ குணம் இதுக்கு நிறைய இருக்குது. ஓகே ஓகே. இது மூலிகளும் நிறைய இருக்குங்க. கழுதை பால் நம்ம குழந்தைகளுக்கு வந்து இந்த கவுர் காலில் கட்டிட்டாங்க பாரு, அதெல்லாம் கொண்டு போய் போட்டு கட்டினாலும், இந்த பிறந்த குழந்தைக்கு ஒரு 6 மாசம் குழந்தைகளுக்கு இந்த காலில் இருக்கிற கழுத்தை கொண்டு போய் ஒரு பூசி போட்டு கட்டினாலும் அந்த குழந்தை நல்லா இருக்கும். ஓகே. நல்லா இருக்கும். கழுதை விட்டையிலேயே கழுது விட்டை வந்து உங்களுக்கு இப்போ ஏடு கட்டுறேன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படும். இந்த கழுது ரத்தியோட இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அதை வச்சு குழந்தைகளுக்கெல்லாம் புகை பிடிப்பாங்க.